ஒரு மணி நேரமா செய்வேன் மைக்கு நான் இருக்கிறேன் வாய்க்கிறேன் மைக்கு மேல இருக்கு 2 மைக்ல பேசுறேன் பழகம் ஹலோ நல்லாவே குடிச்சேன் மூத்தத்தை குடிச்சேன் உப்பு கடிச்சது என்ன சொல்லி விடுறீங்க அப்படின்னு போதான் பாக்குறேன் கடிக்காம சர்ச்சை என்கிட்ட நல்ல ஓட்டு கேட்கிறேன் நீ குத்திட்டு கடைசி பரவாயில்ல வணக்கம் சொல்றேன் தாய் மாட்டல தெரியாம குடிச்சேன் கிடையாது உங்க வீட்டு செல்ல பிள்ள ஒவ்வொரு அழிச்சிட்டு 10 மணிக்கெல்லாம் நீ பெரியார்ல நிக்கிற மாதிரி ஓடிடுமே ஓடா நான் நாடகத்துக்கு வந்தாலும் இல்ல சர்வீஸ் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தேன் உன போட்டு சித்திரவதை பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே ஊராட்சி கொஞ்சம் வயிற்றுக்காக இப்படி எல்லாம் பண்றானே இது இறங்கல உங்களுக்கு பப்புனாயிட்டு தாத்தா என்னை பார்த்தா என்ன விண்காலத்துல ராக்கெட் ஏவரைய மாதிரி இருக்கா 100 ரூபாய் செலவு கொடுப்பாங்க போட்டு அது சொல்லாத பலரும் கலைஞன் அப்படி சொல்லாதப்பா அந்த 100 ரூபாய் இல்ல 70 ரூபாய் தான் சொல்லியிருந்தேன் நீங்க 100 ரூபாய் நீ தான் மாத்தியாரு உன்னை கொள்ளுண்டா மருந்து போட்டு டாக்ஸர் நல்லா தானே இருந்த குர்ணமுன்னு தந்த கோழி மாதிரி தெரியாங்க இங்க நான் உட்கார்ந்து இருக்கீங்களே நீங்க எல்லாம் உள்ளூரா இல்ல வெளியூரா ஆசைப்பாட்டு வந்துட்டாரு ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது ஆமா நீர் கடுப்பு வேற
சார்ந்த பரிவர்களில் கடமீத அபிமானம் கொண்டு பணியின்றி வராமல் இந்த நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு ரசிக பெருமக்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு சிறந்த முறையில் ஒளி அன்பொழி அமைத்துக் கொண்டிருக்கும் நமது VMP சவுண்ட் சர்வீஸ் அன்பு நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணா தங்கவேல் அன்பு அண்ணா அவர்கள் சார்பாகவும் மிருதங்க வித்வான் அன்பு சகோதரர் அந்தோனிராஜ் அவர்கள் சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் முதல்கண் வணக்கம் 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 மற்றும் அன்பு அண்ணா தங்கராஜ் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். நான் இந்த பகுதியில் அதிகமா என்னைய வப்பு பேசுறதுதான் பார்த்திருப்பீங்க, ராஜபாட் வேஷத்துல பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா முதல் முறையாக ஒரு நம்பிக்கை எங்க அண்ணன் தங்கராஜனுக்கு சூர்யா போட்டு போடுவாங்க, இன்னைக்கு என்னதான் செய்யலாம்னு பார்ப்போமேங்கிற ஒரு நம்பிக்கையில என்னை ராஜபாட்டாக இந்த பகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அன்பு அண்ணா அவர்களுக்கும் மற்றும் கிராமத்தார்களுக்கும் என் சிறந்தார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். மற்றும் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் இறைவா வீடியோ அன்பு உள்ளங்கள் மற்றும் யூடியூப் சேனலில் கண்டு எழுதி கொண்டிருக்கும் வெளிநாடு நண்பர்களுக்கும் முன்னாள் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம். அற்புதமான பொருள்கள் நாரதர் சொன்ன இடம் இதுதான் போல இருக்கின்றது. இடத்தை பார்க்கும் பொழுது மனதிற்கு ரம்யமாக இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கணும்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஆளாடப்பட்ட பிரம்மன் எனக்காக படைத்த இந்த இடமாக இருக்குமோ, பூத்து புலம்பும் பூஞ்சோலைகளும் பார்த்து ரசிக்கும் ஓலைகளும் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கின்றது. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பார்க்கும் பொழுது 1000 கண்கள் பத்தாது இந்த இடத்தை வர்ணிக்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்தில் தான் வள்ளி காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் கூறினாரே, வள்ளி இங்கேதான் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாரா? சத்தம் ஏதாவது கேட்குமா?
மண்ணில் அம்பு சுருகு கிடக்குதுங்க. ஆரோரம் ஷோ என்ற அற்புதமான ஒரு காலம். இந்த காலத்தை கெடுக்கும் பொழுது ஆஹா இவளுடைய சாரீரமே இப்படி என்றால் சரீரம் இல்லையே சிம்பிள் சவுண்ட்ல இருக்குது. பக்கத்துல இருக்கிற ஆள் சத்தமா இருக்கும், வெளியுடைய சத்தம் இப்படி இருக்காது. அவளை பார்க்க வேண்டும், அவளிடம் பேச வேண்டும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கு. இந்த ஆசை எப்படி நான் வெளிப்படுத்துறது தெரியலையே, எப்படியாவது வெளிப்படுத்தணும். தனியா ஒண்ணு மாட்டியிருக்கான். இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற தனியா இருக்கக்கூடிய ஒரு கோயில் புறாமல் பாடுறோம். யாரோ இங்கு தேடலமா குசு சத்தங்கள் கையிலே மனது எடுக்குது நந்தி எடுக்குது. இந்த துணை பொண்ண பார்க்கையிலே மனம் எடுக்குது நந்தி எடுக்குது. கூட்டத்தில கோழிப்புறா யாரோ இங்கு தேடலமா, கூட்டத்தில கோழிப்புறா யாரோ இங்கு தேடலமா குசு சத்தங்கள் கையிலே மனம் எடுக்குது நந்தி எடுக்குது. துணை பொண்ண பார்க்கையிலே மனம் எடுக்குது எடுக்குது. கூட்டத்தில கோழிப்புறா யாரோ இங்கு தேடலமா. நான் பாடும் பாடும் கூட்டத்திலே கோழிப்புறா யாரையும் தேடலாமா. கூட்டத்திலே கோழிப்புறா யாரையும் தேடலமா நந்தி அழைக்கிறது நந்தி அழைக்கிறது. துணை பொண்ணு பார்க்கையிலே மனம் அழைக்கிறது அழைக்கிறது. கூட்டத்திலே கோழிப்புறா யாரையும் தேடலமா. ஆயிரம் நாம உடைத்த ஆதி சிசனால் கூட வர்ணிக்க முடியாது உங்களுடைய அழகை. நடை என்ன, உடை என்ன, பாவனை என்ன வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. இந்த வழியை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கிறது? எரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கு, தென்கிழக்கு வாசமணி என்ன தேடி வர தோது சொல்லு. எரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கு, தென்கிழக்கு வாசமணி என்ன தேடி வர தோது சொல்லு. எரிக்கர பூங்காற்றே
பார்த்துக் கொண்டே இருக்கின்றான் பொழுது அவளுடைய நெற்றியை பார்க்கும் பொழுது வட்ட நிலவு போல் அவளுடைய இதழை பார்க்கும் பொழுது செரிப்பணம் இருக்கிறதா அந்த செரிப்பணம் போல அவளுடைய இதழ் அவள் கொங்கையை பார்த்தவுடன் கையால் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவா அப்படி ஆசை கொள்ள வெளியில இருக்கேன் அந்த அளவுக்கு இவளுடைய அழகு இன்னொரு பிள்ளை வேணும் அது சொரிப்படம் அது உங்களுக்காக இவளை பார்க்கும்போது எனக்காக பிறந்த பெண்மேலாளர்கள் பாடோ உன் மகள் வந்தாள் ஒரு கோடி உன் மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் உண்மையை வாசல் கொண்டு சிரிக்கும் இடத்தை சிரிக்கும் இடத்தை விளக்கும் முற்றத்தை சிரிக்கும் இடத்தை சிரிக்கும் இடத்தை விளக்கும் வரப்பை ரசிப்பேன் என்று நான் இடத்தில் சம்மதம் வருகிறார் என்னிடம் ஒரு மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் வாசல் கொண்டும் செல்வத்தில் அனைத்து இறப்பேன் விழிப்பில் இருப்பில் நடப்பில் செல்வத்தில் அனைப்பில் இருப்பேன் விழிப்பில் இருப்பில் இருப்பில் என்னென்னும் மனத்தில் சுழப்பேன் என்று நாம் இல்லத்தில் இறப்பேன் சம்மதம் தருகிறார் என்னிடம் உண்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் வள்ளியே உள்ள காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வள்ளியை நினைச்சுக்கிட்டு நானும் இங்க பாடிக்கிட்டே இருக்கேன் இப்படியே பாடிக்கிட்டு நல்லா இருக்குமாங்க வள்ளிக்கு என் ஆசையை நிறைவேற்றணும்னா ஒரு கடிதம் எழுதணும் எப்பேற்பட்ட கடிதம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்கும் உறவு போல் தேனுக்கும் பூவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு போல் எனக்கும் வள்ளிக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்பேற்பட்ட உறவு என்றால் நான் அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல எண்ணம் உன் உள்ளமதை கொள்ளை கொள்ள நான் அனுப்புவது கடிதம் அல்ல அது உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல உள்ளமதை கொள்ளை கொள்ள அனுப்புவது கடிதம் அல்ல
நான் துகிலும் மஞ்சம் எழுதி அனுப்புவது கடிதம் நான் அனுப்புவது கடிதம் இப்படியே பாடிக்கொண்டான் நேரம் ஆகிக்கொண்டே இருக்கும். காரணம் காரியக்கேடு என்பது போல் நானும் சொல்வது போல் ஒரு மானச்சேரி செல்வது போல் வேகமாக செல்வோம். வருவதை எதிர்கொள்வோம். அங்கே ஒரு காவலாளி அங்குமிங்கும் உணவிக் கொண்டிருக்கின்றார். வரக்கூடிய காவலாளி எதிர்பார்த்து காரியத்தை தோன்றுவோம். 5 மணிக்கு மேல போகுது வர்றது அப்படி தாங்குது. ஏன் இடத்துக்கு வந்து கேட்டு நீ யாருக்கு எந்த இடம் சொன்னா? யாருக்கு எந்த இடம் சொன்னா? என் தம்பி கிள்ளி வர அது ஒரு சாத்தான வளர்க்குறேன். டெய்லி 3 கிலோ அரிசி திங்குது. 2 பேரும் பார்த்தா காவல் மாதிரி தெரியுதா? அவங்க 2 பேருக்கு பார்த்தா ஈயம்பு செய்ய மாதிரி தெரியுதா? காவல் பெருமாள் தெரியுது. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இடத்துக்குரியனா காரணம் என்ன? நான் போற வேகம் என்ன, வந்து தடுக்கிற வேகம் என்ன? என்ன ஓட்ட பந்தயத்துக்கா போல? ஓட்ட பந்தயம் எனக்கு என் மானுக்குள்ள ஓட்டம் இல்லையா? அந்த பந்தயத்துல நான் ஜெயிக்கணும், அந்த மானை நான் பிடிக்கணும். அந்த ஆசையில வேகமா ஓடி வந்தால நீ தடுத்து நிக்கிற. வந்தது மானம். உன்னை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஐயா வாங்க. சாத்தான எழுதி விட்டதா கடிச்சு ரத்தத்தை கொடுத்து பேசாம ஏன்னா பயம் கொடுக்குற. நீங்க தேடி இருந்த மானா? ஒரு மானதான் தெரியுது. மான் இல்ல, போயிட்டு புரட்டாசி 3ஆம் தேதி வா. ஓடி அந்த 3ஆம் தேதி சாக்சன் ஆய் வைக்கிற பழம் போகுது. உன்னை பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் தேடி வந்தமா அழகான பெண்மா ஓடி வந்தமா நீ பாத்தியா? மான் இங்க வரல. ஒரு விஷயம் தெரியுமா? மான் வந்து நீ என்ன சொல்றது? எனக்கு விடிய காலம் பேசுறாங்க கண்டது எனக்கு எரிச்ச மசுறாவே. எனக்கு மஜி வச்சிருக்காங்க கண்டது கடுப்பா வரும். கருப்பா இருக்கா? அப்புறம் 2 பேருக்கு வேணா இது பண்ணிட்டு போ. நான் சொல்றது கேளு. காவலுக்கு வந்திருக்குது நீ, வேட்டைக்கு வந்திருக்குது நானு. என் வேலையை நீ எடுக்காத, உன் வேலையை நாங்க எடுக்க மாட்டேன். நான் சொல்றது கேளு. எங்க இருந்து வரீங்க? உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. இங்கே நின்னுக்கோ. உன்னைய பார்த்தா என் சாயல்ல இருந்தே மாதிரி தெரியுது. நல்ல மனுஷனா இருக்க. இந்த இடத்துல நின்னு ஆண் வராங்களான்னு பாத்துக்கோ. நான் போயிட்டு வந்தேன். அவர் அப்படித்தான். அவர் ஏற்கனவே கிடமாட்டுல இருந்தவர். ஆமா, எதுக்கு வந்தீங்க? நீ யாரு? நீங்க இங்க இருந்து வரீங்க ஐயா? கழுகு மாமலை இருந்து வரேன். ஏய், அந்த கழுகு மலை எங்க சிரிச்சிருக்கா? உன் முகத்தை இங்கேயே பார்த்துருக்கேன். நீ தெரியாதுல? தெரியாது. ஏன்னா உங்க மோச்சா இல்ல, எங்க அண்ணன் ஒரு தெரிஞ்ச சூர்யான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. எனக்கு நீங்க உங்க பேர் என்ன? வேணாம்டா. வேற நீங்க கதாபாத்திரத்தை அந்த மாதிரி பேசுறீங்க. எழுத்து பேசக்கூடாது. பாத்துக்கோ. பார்க்கலாம் நேரம் இல்லப்பா. உன் முகத்துல பார்க்க முடியாது. முடியாது பாப்பா. உங்க பேர் என்ன? எங்கடா? கந்தவேல். கந்தவேலன். ஆமா. அப்பா பேரு? அப்பா பேர் சடையன், அம்மா பேர் சடச்சி. உன் காடு 7வது காடு. இந்த ரேஷன் கார்டை கொடுத்துட்டு இருக்க எனக்கு தெரியும் இல்லையா? நான் தான் கேவலப்பட்டவன். தெரியும். உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியும்ல. மாப்பிள, நான் யாருங்கிறது உனக்கு தெரியும், நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கே வந்து 120 ரூபா கொடுக்கலாம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நம்மளுக்குள்ள சண்டை வேணாம். நான் மானெல்லாம் தேடி வரல, உன் தங்கச்சி வெளியே தான் தேடி வந்தேன். ஆமா. 35 வயசாகி இன்னும் பொம்பளை அழைக்காம சும்மா இருந்துச்சு. இப்படி சொல்லிட்டு இருக்க. இங்கிலீஷ் ஆளாகப்பட்ட முனிவர்கள் அதற்குள் அடக்கம் சொல்லியிருக்கேன். ஆமா. நீ வேலைக்கு போகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? எனக்கு ஒரு தங்கச்சி மேல ஆசை. உன் தங்கச்சியை பார்க்கணும், உன் தங்கச்சிட்ட பேசணும்னு. அதனால உன் தங்கச்சியை நான் பார்க்க போறேன். உன் தங்கச்சிட்ட நான் வந்ததாப்புலே நீ சொல்லு. தங்கச்சி தேவி வந்து நீ சொல்லு. வந்ததாகவும் நான் உன்னை சந்திச்சாலும் நினைச்சு கூட நான் அப்புறம் போலாமா? போன சொல்லுவாருமா?
ஆஸ்பத்திரியா உன்னை வணக்கமா ஊரே அழகிருச்சு இந்த கும்பல அடக்க மாட்டேன் அடக்கலையே பயப்புற பொம்பளை ஒருத்திக்கு மட்டும்தான்டா ஒரு மன்னரை யாரும் வீச்சில வேடரே மனையா குளத்தில் வந்து தேடுதே யாரும் வீச்சில வேடரே மனையா குளத்தில் வந்து தேடுதே சிகண்டமானுக்கு கருணகையுடோ சிகண்டமானுக்கு கருணகையுடோ எனக்கு குணம் யாரும் வீச்சில வேடரே மனையா குளத்தில் வந்து தேடுதே தெரியாம வந்துட்டாரு நம்ம முகலை பார்த்துட்டாருன்னு எனக்கு வர மாட்டாரு என்ன அது மான தேடி வந்தா மாலை தேடி வந்ததே மாப்பிளத்திங்கோ யாரை போல நிக்காதீங்க ஆபத்திங்கோ மாலை தேடி வந்ததே மாப்பிளத்திங்கோ ஐயோ மச்சான் வந்தாருங்க அப்பா என்ன சொன்னாங்க யார் தெரியுதா ஏமாமா உங்க அண்ணன் ஒருத்தர் சூர்யானவர் எங்க மாமா காட்டு மணி பூத்திருக்க கவக்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலுக்க தோட்ட மயில பார்த்துல யாரு அது யாரு உங்க தங்கச்சி என்ன ஐயா இன்னைக்கு என்ன முறை மாறி போச்சு சின்ன வயசுல பார்த்தது இப்படி கலவரம் இருக்கேன் சேர்த்தே இருக்கு சரி மா அந்த பொருளை பாதுகாக்கிற வாட்சி மாமா எங்க அண்ணன் எப்படி சிறப்பா இருக்காரு சிறப்பா இருக்கிறதா ஏவா இன்னும் எத்தனை வயது குடிகளுக்கு மதுரை சங்கத்துல இருக்கியோ சரி உங்க பாத்துக்கிறானா சரியாவே பார்க்க மாட்டேங்கிறாருன்னு ஆமா பார்க்க முடியல குடிச்ச வந்து ரசிச்சாங்க ரொம்ப பண்ணாதடா சரி இருக்கேன் நேரம் வச்சிருக்க வயசுல போய் வண்டியம்மா அவரு போனடா ஓடி
தேடி வேலூர் வந்தார். சும்மா சொல்லக்கூடாது. வீரஜனா வீரஜன மாதிரியே வந்து நிக்கிறீங்க. எப்படி? இதெல்லாம் எவ்வளவு வருஷம் அப்படி வளர்த்துருவேன். ஆமாக்கா கோயிலுக்கு. அண்ணே ஒரு முறை பாக்கல பொசுக்கு இந்த பிள்ளையா நம்ம அப்படின்னு நான் வந்துட்டேன். இவன் என்ன சொல்லுவாங்க, பணம் கொட்ட மாட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். இன்று வெள்ளிக்கிழமை கணக்கெடுத்து கஞ்சியாச்சு ஊத்துற நாள். அன்னைக்கு வாங்க கணக்கெடுத்தாச்சு கஞ்சி கொஞ்சம் காட்டியாச்சு. வாங்கி பிடிக்க அளவு வந்திருக்காங்க. தூக்குச்சட்டி எடுத்து வந்தியாப்பா? சரி சரி, அவன் தான் வேலுவர் தான். வாங்கி குடிக்கவா? எங்க இடத்த பார்த்தா வாங்கி அண்ணே என்னங்க இது? நான் யாரு எனக்கு தெரியலையே. பெரிய சித்ரா. அண்ணே வாங்கி குடிக்க யாரும் வந்திருக்காங்களா இல்லையா? இந்த இருக்கார். யாரு? இவர் தான் கழுகுமலை வேடுவர் கந்தப்பன். உங்க பேர் என்ன பொந்தப்பனா? மூடு. அண்ணே வாங்கி குடிக்க வந்திருக்கிறாங்க. வாங்கி குடிக்க வரல, தமிழ் என்ற வார்த்தைகளை வாங்கி